வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் காய்கறி கதம்ப பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 10 கேரட்டு, 10 அவரைக்காய், 5 பீன்ஸு, கொஞ்சம் இஞ்சி, பாதி பீட்ரூட்டு. இந்த வெஜிடபிள்ஸை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம், நல்லா பொரியட்டும். அடுத்து கடலை பருப்பு போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக ஆகணும். இப்போ பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை தீர்ந்துடுச்சு, அதனால் போடலை. நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஆனியன். அடுத்து வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு இப்போ இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு 1/4 கப்பு தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டு தேங்காய் பால்லே வேகணுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி நல்லா சுண்டி வரணும். இந்த வெஜிடபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் மூடி வச்சிடலாம் மறுபடியும். இப்போ நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சுகர் இருக்கிறவங்க ஒரு சின்ன கப்பு சாதமும் 2 கப்பு பொரியலும் இப்படி சாப்பிடுங்க. இந்த கதம்ப பொரியலை காலையில் கேழ்வரகு கூழுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் பொரியலை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.